ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டு. ஸோ பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 25,423 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 93 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 83,013 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 320 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 55,727 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 234 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 303 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 36,750 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் மட்டும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் 366 கோடிக்கு நெட் பயர்ஸ் இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 3,326 கோடிக்கு நெட் பயர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வாங்கினதை விட டிஎஸ் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமாட்டு வாங்கியிருக்காங்க லாஸ்ட் மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கில் என்ன ஒன்றுனா, எஸ்எம்பிசி வந்து எஸ் பேங்கில் அந்த ஸ்டேக் அக்யூசிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஜப்பானை சேர்ந்த சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேக் அக்யூசிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது போக பந்தன் பேங்க், ஃபெடரல் பேங்க் இவங்களும் சில ஸ்டேக் டைல்யூஷன் மூலமாட்டு அடிஷனல் ஒரு 4% சம்திங் வந்து எஸ் பேங்கில் ஸ்டேக் அக்யூசிஷன் இவங்க பண்ணியிருக்காங்க. இது மூலமாட்டு இந்த எஸ்எம்பிசி பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராட்டு மாறுறாங்க. இது போக 2 டேரக்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட்டும் பண்ணுறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் எஸ் பேங்க் லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 21 ரூபா 10 காசில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் என்னோட ஒப்பீனியன் இப்போதைக்கு எஸ் பேங்க் பக்கம்லாம் போக வேண்டான்னு தான் நான் இருக்கிறேன். ஏன்னா 22 ரூபாய்க்கு வாங்கினேன். வாங்கி ஒரு 7-8 மாதங்கிட்ட தாண்டியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா வாங்கின லெவலே தாண்ட மாட்டேங்குது. ஸோ 22 ரூபாயிலேருந்து தாண்டி ஒரு 25 ரூபா 27 ரூபா போச்சுன்னா எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலான்னு இருக்கிறேன் எஸ் பேங்கில். இதான் என்னோட ஒப்பீனியன் எஸ் பேங்கில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த சாக் மோட்டர்ஸ் இவங்க வந்து நம்மளோட இந்தியன் கார் பிஸ்னஸில் ஜேஎஸ்டபிள்யூ கூட வந்து ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு தான் ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டர்ஸ் அப்படிங்கிற பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மாரிஸ் கேரேஜ் அப்படிங்கிற காரை தான் எம்ஜி மோட்டர்ஸ்னு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜாயின்ட் வெஞ்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டர்ஸ்கிட்ட சம் பர்சன்டேஜ் ஸ்டேக் இருக்குது. அவங்க தான் லார்ஜ் பர்சன்டேஜ் ஓன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது போக இவங்க சேக் மோட்டர்ஸ் வந்து ஒரு 49% ஸ்டேக் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த 49% ஸ்டேக்கை டைல்யூட் பண்ணிவிட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டும், அதாவது நெக்ஸ்ட்டு அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னோட கணிப்பு என்னதான் இருக்குன்னா, ஐ திங்க் ஜேஎஸ்டபிள்யூ மோட்டர்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் இதில் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் பர்சன்டேஜ் ஸ்டேக் எடுத்து அவங்க ஜேஎஸ்டபிள்யூ மோட்டர்ஸும் சொல்லியிருந்தாங்க. ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டர்ஸ் சொன்னது இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட ஓன் பிராண்டில் வந்து ஒரு காரை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. இது போக ஜேஎஸ்டபிள்யூலேருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எக்ஸிட் பண்ணிட்டு செரி ஆட்டோமொபைல் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறதாட்டும் இந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன வேணால் நடக்கலாம், எது நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ், அது போக சில இன்சைடர் ஷேர் செல்லர்ஸ், அதாவது இன்சைடர் ட்ரேடிங் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி 1 செப்டம்பர் 16 வரைக்கும் 25,500 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டைல்யூட் பண்ணியிருக்கதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நெட் செல்லிங் பார்க்கும்போது ஜான்வரி டு மிட் செப்டம்பர் 21,600 கோடியாக இருக்குது. கிட்டத்தட்ட இதில் ஓன் கம்பெனிஸில் வந்து அந்த ப்ரொமோட்டர்ஸ் டைல்யூஷன் 25,500 கோடின்னு சொல்கிறாங்க. இது போக பையிங்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்குள்ளே ஜஸ்ட் 3,860 கோடி தான் பையிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் செல்லிங் வந்து 25,500 கோடி இருக்குது. ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணுறது ப்ரொமோட்டர்ஸ் அது ரிலேட்டட் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 25,500 கோடிக்கு டைல்யூஷன் பண்ணியிருக்காங்க. நெட் செல்லிங் 21,600 கோடி. இதில் பஜாஜ் ஃபின்சர்வ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க ப்ரொமோட்டர் செல்லிங்கில். ஜிண்டால் ஸ்டீல் பவரும் பார்த்தீங்கன்னா அவங்க பை பண்ணியிருக்கிறாங்க. பட் சில இன்சைடர் செல்லிங்கும் செவரல் கம்பெனிஸில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சொன்னது யாருன்னா நுவாமா ஆல்டர்னேட்டிவ் குவான்டிட்டி ரிசர்ச், அவங்க தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் இவங்க வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், சைபர் சென்டினல் டெக்னாலஜிஸ், ஜூம் டெக்னாலஜிஸ் அவங்களோட போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்க்கும்போது அட்வான்ஸ் சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்யூட்டரி பாடிஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ஸு, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இதெல்லாமே கண்காணிக்கிறது சம்மந்தமானது அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் டிசைன் டெவலப்மெண்ட் இதெல்லாமே பண்ணுவாங்க. இது வந்து அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்என்டி ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ் இவங்களுக்கு டாமினன்ட் பொசிஷனில் இவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி எல்என்டி ஃபினான்ஸும் சில பிஸ்னஸ் அப்டேட்ஸை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ரீசென்ட்லி கோல்டு லோன் பிஸ்னஸ்க்குலாம் வந்தாங்க. எல்என்டி ஃபினான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2-வீலர் ஃபினான்சிங் அந்த பிளானில் நாங்கள் வரோம் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பேஸ் பண்ணி. அவங்க எப்படி அட்ராக்டிவ் லோன் ஆஃபர்ஸ் 3 விதமாட்டு கொடுக்குறாங்க. ஒன்று நோ காஸ்ட் இஎம்ஐ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் பேமெண்ட் ரிபேட்டு, இன்னொன்று வந்து இஎம்ஐ லைட்டு ஃபெஸ்டிவ். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 அட்ராக்டிவ் லோன் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2-வீலர் ஃபினான்சிங் தான் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2-வீலர் ஃபினான்சிங் கஸ்டமர்ஸுக்கு தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸோ ஓவர்லாட்டு நோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ், ரிபேட் ஆன் பேமெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஒன்லி பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸுக்கு தான், ஃபஸ்டிவ் சீசன் ரிலேட் பண்ணி ஃபஸ்ட் 2 மந்த்ஸுக்கு. ஸோ பை பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது வெஹிக்கிள் பை பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து L&T ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் எட்டர்னல் ஷேர் இன்றைக்கி ரெக்கார்ட் ஆகி டச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் கோல்ட்மேன் சாக்ஸ் கொடுத்த அப்டேட், பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. 360 rupees டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க, 10% மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது போக சில ஸ்டாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் கொடுத்த பாசிட்டிவ் அவுட்லுக்கில் இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. டெக்ஸ்மேக்கோ ரயில் 86.85 crores ஒர்த் ஆஃப் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெக்ஸ்மேக்கோ ரயிலில் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NVIDIA இன்டெலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. NVIDIA பார்த்தீங்கன்னா இன்டெல்ல ஒரு $5 billion இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது இவங்க இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டெல் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க NVIDIAவை பை பண்ணுறதுக்கு. $20 billion இன்டெல் வந்து NVIDIAவை பை பண்ணுறதை இன்டெல் ரிஜெக்ட் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ NVIDIA வந்து இன்டெல்ல $5 billion இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு நிலைமை வந்திருக்கு. ஏன்னா முன்னாடி NVIDIAவை பை பண்ணுறத இன்டெல் ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ இன்டெல்ல NVIDIA இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நிலைமை வந்திருக்குது. ஸோ NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா $23.28 per ஷேர் வச்சு, $23.28 per ஷேர் வச்சு 6.5% டிஸ்கவுண்டில் இல்லை இன்டெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க அந்த டீலு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் PC அண்ட் டேட்டா சென்டர் ப்ராசஸர் அது ரிலேட்டட் வந்து இவங்க, அது இல்லாமல் கன்சியூமர் சிப்ஸ் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க NVIDIAவோட AI சிஸ்டம் மூலமாட்டு. அந்த பேசிஸில் தான் NVIDIAவும் இவங்க இன்டெலும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனில் வராங்க. $5 billion இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க NVIDIA. இது வந்து NVIDIA இன்டெலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. யூஎஸ்ஐ சேர்ந்த மல்டிநேஷனல் ஜென்ரல் மில்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி வேஃபர்ஸில் நாங்களும் ஸ்டேக் அக்யூஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பெப்சிகோ, ITC லிமிடெட் இது போக ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம்ஸ் எல்லாருமே லைனில் நிற்காங்க. இப்போ நாங்களும் லைனில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பாலாஜி வேஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மாருதி சுசுகி கார்ஸோட ப்ரைஸை கம்மி பண்ணுறாங்க ஆஃப்டர் த GST டிடக்ஷன். இதில் ஃபஸ்ட்டு எஸ்ப்ரெஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3,49,900 இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1,29,600 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் குறைச்சிருக்கிறாங்க. அல்டோவில் 1,07,600 வரைக்கும் குறையுது. 3,69,900 ஸ்டார்டிங் ப்ரைஸ். சிலிரியோவில் 94,100 வரைக்கும் குறைக்கிறாங்க. 4,69,900 ஸ்டார்டிங் ப்ரைஸ். வேகனார் 79,000 வரைக்கும் குறையுது. 4,98,900 ஸ்டார்டிங் ப்ரைஸ். இக்னிஸில் 71,300 குறையுது. 5,30,100 இருக்குது. ஸ்விஃப்ட்டில் 84,600 குறையுது. 5,78,900 மட்டும் வருது. பலினோவில் 86,100 குறையுது. 5,98,900 இருக்குது. இது போக டிசைர் 87,700 குறையுது. 6,25,600 இருக்குது. ஃப்ரெனக்ஸ் 1,12,600 குறையுது. 6,84,900 இருக்கிறது. பிரசா 1,12,700 குறையுது. 8,25,900 வருது. கிராண்ட் விட்டாரில் 1,07,000 குறையுது. 10,76,500 வருது. ஜிம்னியில் 51,000 குறையுது. 12,31,000 மாட்டு இருக்குது ப்ரைஸ். எர்டிகாவில் 46,000 குறையுது. 8,80,000 ப்ரைஸு. எக்ஸல் 6 52,000 கம்மியாகுது. 11,52,300. இன்விக்டோவில் 61,700 கம்மியாகுது. 24,97,400. ஈகோவில் வந்து 68,000 குறையுது. ப்ரைஸ் 5,18,100 இருக்குது. ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க ஃபெஸ்டிவ் சீசனில் கார் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறவங்க. வின்ஃபாஸ்ட் இந்தியாவும் ICICI பேங்கும் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க இந்த EV கார்ஸ் ரிலேட்டட் ஃபினான்சிங் பண்ணுறதுக்கு, டீலர் ஃபினான்சிங் சம்மந்தமாட்டு. இது வின்ஃபாஸ்ட் ICICI பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் கூட வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க அவங்களோட சிம் கார்டை வந்து செல் பண்ணுறதுக்கு. இது வந்து 1 year மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.65 lakh போஸ்ட் ஆஃபீஸ் கூட இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து பிஎஸ்என்எல் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. லூபினோட ஷேர் ப்ரைஸ் விழுந்துருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது அவங்களோட நாக்பூர் ஃபெசிலிட்டியில் USFDA இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் 6 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 8 to 16 வரைக்கும் நடந்த இன்ஸ்பெக்ஷனில் 6 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க நாக்பூர் ஃபெசிலிட்டியில். இது வந்து லூப்பினை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ராஸ்டே கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி நாட்கோ ஃபார்மா கூட அடிக்கடி மல்லு கட்டின கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிவர் ட்ரக் ஒரு 89 பயோ அப்படிங்கிற ஒரு லிவர் ட்ரக்கை $3.5 billion அக்யூஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டீல் வந்து $14.50 per ஷேர் வச்சு வாங்குறாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ராஸ்டே கொடுத்த அப்டேட். இவங்க வந்து லிவர் டிசீஸ் ட்ரீட்மெண்ட் கம்பெனியை தான் அக்யூஷன் பண்ணுறாங்க. அந்த செக்மெண்ட்டில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க.
பஜாஜ் ஃபின்சோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் அண்ட் ஆப்ரேஷனல் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 2029க்கு. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா டோட்டல் இன்கம் 20லேருந்து 22% இன்க்ரீஸ் ஆகும், 3 லட்சம் கோடியாக இருக்கும். ப்ராஃபிட் 18லேருந்து 22% வரைக்கும் வளர்ச்சி அடையலாம், 20,000 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. கஸ்டமர் பேஸ் வந்து 15 to 17% இருக்கும், 20 கோடி கஸ்டமர்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஃபின்சோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் பேசிஸில் ஹியூண்டாய் மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டாக தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிரெட்டா ஈவி பார்க்கும்போது 15,924 யூனிட்ஸ் ஆகஸ்ட்டில் விற்றுருக்கு. ஜூலை கம்பேர் பண்ணும்போது 974 யூனிட்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகுது. மந்த் ஆன் மந்த் பேசிஸில் 5.75% விழுந்திருக்கு. வென்யூ கார் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8,109 கார் விற்றுருக்காங்க. அவரும் அந்த காரு 5,336 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. எக்ஸ்ட்ராவில் 5,061 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அவரா பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எக்ஸ்ட்ரா ஃப்ளாட்டாக விழுந்திருக்கு. i10 நியாஸ் வந்து 3,908 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. i20 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 3,634 யூனிட்ஸ். அல்கசார் 1,187 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 16% விழுந்திருக்கு. வெர்னா 6% விழுந்திருக்கு. டஸ்கான் 32% விழுந்திருக்கு. ஐகானிக் 5 44% விழுந்திருக்கு. ஓவரால் ஆட்டு 44,001 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 0.06% இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஜூலை கம்பேர் பண்ணும்போது. இது பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.